வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் வால்பாறையில் 9 சென்டிமீட்டரும், சோலையாற்றில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. லட்சத்தீவு, மன்னார் வளைகுடா, கர்நாடகா, கேரள கடலோர பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். தென் தமிழக கடலோர பகுதிகளில், குமரி கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கனமழை காரணமாக ஆம்பூர் அருகே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மண்சாலை உடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்யும் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாதனூரிலிருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக உள்ளி, வளத்தூர், சின்னத்துட்டாலம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நேற்றிரவு முழுவதும் பெய்த மழையால் மேற்கு கடற்கரை சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. மேலும் பள்ளித்தோட்டம், ஏலாக்கரை, பாணந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் 48 அடியில் 44 அடியை நெருங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை ஒரே நாளில் 5 அடி வரை உயர்ந்து 55 அடியை எட்டியுள்ளது. இதேபோன்று 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை 7 அடி உயர்ந்து 70.73 அடியை எட்டியுள்ளது. இதேபோன்று காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 9546 கன அடியிலிருந்து 29,072 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 111.100 அடியாகவும் நீரிருப்பு 79.98 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு 1040 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் 41.41 அடிக்கு நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் 1040 அடி கன நீர் முழுமையாக திறக்கப்படுகிறது. இந்த நீரில் ரசாயன கழிவுகள் கலந்துள்ளதால் ஆறு முழுவதும் நுரை படர்ந்துள்ளது. கோவை மாநகருக்கான பெருநகர வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் பொருணை அகழாய்வு கண்காட்சி மற்றும் திமுக ஆட்சியின் ஓராண்டு சாதனை விளக்க ஓவிய கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் மயிலாடும் பாறை, கொடுமணல், கீழடி மற்றும் பொருணை அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 10,000 சதுரடி பரப்பளவிலான அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனைத் தொடர்ந்து தனியார் நட்சத்திர ஓட்டலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், கோவை மக்கள் தொடாத துறையும் இல்லை, அவர்கள் தொட்டு துலங்காத துறையும் இல்லை என பாராட்டினார். அரசின் லட்சியத்தை அடைய கோவையின் பங்களிப்பு முக்கியம் என்றும் அவர் கூறினார். சென்னைக்கு அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த நகரமாக கோவை திகழ்வதாகவும் கூறினார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அறிவுசார் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை நகருடைய கட்டமைப்பு தேவைகளுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த பகுதிக்கான புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்படும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தங்களின் வளாகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்களை ரிசர்ச் பார்க்ஸ் நிறுவ ஊக்குவிக்கப்படும் தெரிவிச்சிருந்தோம். அதன்படி அறிவுசார் ஆராய்ச்சி பூங்கா ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படும் மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பேரறிவாளன் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நளினி உள்ளிட்ட 6 பேரும் விடுதலையாவார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தன்னை விடுதலைக்காக குரல் கொடுத்த அரசியல் தலைவர்களை பேரறிவாளன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை பேரறிவாளன் தனித்தனியாக சந்தித்து நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு தனது தாயாருடன் பேரறிவாளன் சென்றார். வைகோ வருவதற்கு முன்னதாக மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோவுடன் பேரறிவாளன் உரையாற்றினார். அப்போது பேரறிவாளன் தான் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பொடா சட்டத்தில் சிறைக்கு வந்த வைகோ வாலிபால் விளையாடியது குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு வந்த வைகோவை பேரறிவாளனும் அவரது தாயாரும் அற்புதமானவும் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது பேரறிவாளனிடம் இன்னும் தாடி வைத்திருப்பது ஏன் என்று வைகோ வினவினார். அதற்கு தற்போது இதுதான் இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்டாக இருப்பதாக துரை வைகோவும் பேரறிவாளனும் பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, பேரறிவாளன் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நளினி உள்ளிட்ட 6 பேரும் விடுதலையாவார்கள் என்று கூறினார். இந்த விடுதலைக்கு முழுக்க காரணம் ராம் ஜெத்மலானி என்கின்ற அந்த மாமனிதர் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தனை வாய்தாக்களிலும் அவர் பங்கெடுத்துக் கொண்டார். அவருடைய முயற்சியினால் தான் கடைசியில் உச்சநீதிமன்றத்திலே விடுதலை கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனை அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பேரறிவாளன் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க பேரறிவாளன் பாடுபட முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நம்முடைய பேரறிவாளன் அவர்கள் மீதம் இருக்கிற நாளை மகிழ்வோடு நல்ல முறையில் அவர் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். எந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த போராட்டத்தில் வெற்றி எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்களோ, மனித உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படை கோட்பாடுகளை பாதுகாப்பதற்காக அவர் மிச்சம் இருக்கிற தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும். 31 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த பேரறிவாளனை பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மீட்டுள்ளார் அவரது தாய் அற்புதம்மாள். அவர் இதுவரை நடத்திய சட்ட போராட்டங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். களைத்த முகம், கால்களில் ரப்பர் செருப்பு, இதுதான் அற்புதம்மாளின் அடையாளம். கண்ணாடி வழியாக ஊடுருவும் பார்வையோடு தோளில் பை ஒன்றை மாட்டிக்கொண்டு வலிமிகுந்த பாதைகளில் பயணித்தவர் அவர். கணவர் குயில்தாசன் மற்றும் பேரறிவாளன் உள்ளிட்ட 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தார் அற்புதம்மாள். சென்னை பெரியார் திடலில் தங்கி பட்டய படிப்பு படித்து வந்தார் மகன் பேரறிவாளன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதும் சிபிஐ விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் பேரறிவாளன். அதன் பிறகு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்ட மகனை பார்க்க 1000 முறை அலைந்திருக்கிறார் அற்புதம்மாள். ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு வந்து சிபிஐ அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி
மீண்டும் பூந்தமல்லி சிறைக்கு செல்ல வேண்டும் அவர். சிபிஐ அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாலும் பல நாட்கள் பேரறிவாளனை பார்க்க விடாமலே திருப்பி அனுப்பப்பட்டார் அற்புதம்மாள். இவ்வாறு அவர் ஒரு நாளைக்கு பயணிக்கும் தூரம் 200 கிலோமீட்டர். 1998ஆம் ஆண்டு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருக்கும் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது சிறப்பு நீதிமன்றம். அதன் பிறகு மகன் பேரறிவாளனை மீட்பதற்காக தொடங்கியது அற்புதம்மாளின் நீதி போராட்டம். பேரறிவாளன் நிரபராதி என்ற வாதத்தோடு சட்டத்தை நம்பி அவர் ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. அவரது பாச போராட்டத்தில் முதல் வெற்றி பெற்ற இடம் முன்னாள் சிபிஐ அதிகாரி தியாகராஜனின் மனமாற்றம் என்றால் அது மிக இல்லை. அற்புதம்மாளின் பாச போராட்டம் தியாகராஜனின் மனசாட்சியை தட்டி எழுப்ப உண்மையை வெளிப்படுத்தினார் அவர். இந்த ஒரு எனக்கு தெரியவே தெரியாது, நோக்கம் என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னதை நான் விட்டுவிட்டேன். வேறு வழி இல்லை. ஆனால் பின்னாடி அவர் சொன்னது உண்மை என்று எங்களுக்கு தெரிய வந்தது. எப்படி என்று சொன்னால், வயர்லெஸ் இன்டர்செப்ட், அதாவது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே செய்திகள் பரிமாறப்பட்டன. அதிலே ஒரு செய்தி சிவராசனிலிருந்து போகின்றது, நாங்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம் எங்கள் மூவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த மூவர் என்று சொன்னால் சிவராசன், தனு, சுபா. தனு என்பது அந்த கொலையை செய்தவர். எங்கள் மூவரை தவிர நாங்கள் வந்திருக்கின்ற நோக்கம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகின்றார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் என ஒவ்வொருவரையும் சந்தித்தார் அற்புதம்மாள். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி தன் மகனை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்த அவர் நீதிமன்றங்களையும் நாடிக்கொண்டே இருந்தார். அதன் பயனாக 2014ஆம் ஆண்டிலேயே பேரறிவாளன் உள்ளிட்டோரின் மரண தண்டனையை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம். அதற்கு அடுத்த நாளே பேரறிவாளன் உட்பட சிறையில் இருக்கும் 7 பேரும் விடுவிக்கப்படுவதாக அறிவித்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி விடுதலையை நிறுத்தி வைத்தது மத்திய அரசு. 2016ஆம் ஆண்டில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார் அற்புதம்மாள். ஆனால் பேரறிவாளனின் விடுதலை குறித்த கோப்பு ஆளுநர், குடியரசுத் தலைவர், மத்திய மாநில அரசுகள் என மாறி மாறி மட்டுமே சென்றது, முடிவு எதுவும் எடுக்கப்படாமல். திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும் மகனின் விடுதலைக்காக அவர்களை அணுகினார் அற்புதம்மாள். அவரின் தொடர் போராட்டத்தால் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்யுமாறு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது தமிழ்நாடு அரசு. இதில் தமிழ்நாடு ஆளுநர் முடிவெடுப்பார் என்றது மத்திய அரசு. அப்பொழுதும் ஆளுநர் எடுக்கவில்லை எந்த முடிவையும். அதைத் தொடர்ந்து பேரறிவாளனுக்கு 1 மாதம் பரோல் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட அதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அற்புதம்மாள். தமிழக அரசுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 30 ஆண்டுகள் பொழிய இடம் கிடைக்காத பாசத்தை அந்த 1 மாதத்தில் கொட்டி பார்த்து கொண்டார் மகன் பேரறிவாளனை. மகனுக்கு பிடித்ததை ஆசை ஆசையாய் செய்து கொடுத்த அற்புதம்மாளின் மனதை தேற்றும் வகையில் 10 முறை நீட்டிக்கப்பட்டது பேரறிவாளனின் பரோல்.
தற்பொழுது 31 ஆண்டுகளுக்கு பிறகு சிறை கம்பிகளில் இருந்து விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார் பேரறிவாளன். அவரது மரண தண்டனை குறைப்பில் தொடங்கி ஜாமீன், பரோல், தற்போது விடுதலை என ஒவ்வொன்றிலும் நிறைந்திருப்பவர் அவரது தாய். மகன் சிறையில் போராடிய அதே 31 ஆண்டு காலம் பாச போராட்டம் நடத்தியதன் மூலம் அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த அற்புதம்மாள். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று அரசியலமைப்பு கூறினாலும் செய்யாத தவறுக்காக தண்டனை பெற்ற தனது மகனை மீட்க இந்த தாய் நடத்திய 31 ஆண்டுகால சட்ட போராட்டம் என்றும் வரலாற்றில் இருக்கும் என்பதே ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.